சிம்ம ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல. அப்போ 2 அப்படின்னாவே தனம். ஆனால் உங்களுக்கு 2-3 வருஷமாக சரியில்லாமல் தான் இருக்குது. அதோடைய புலம்பல்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் சொல்கிறது நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். மெரெயின் அதில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவங்களும், இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களும், புகைப்பட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலம் இருக்குது. சிம்மம் என்றாலே ராஜா தான். நீங்கள் போகிற பாதை அப்படிங்கிறது தெய்வ வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப இது உறுதுணையாக இருக்கும். அதன் வழியில தான் நீங்கள் போகணும். சித்தர் வழிபாடு, ஏன்னா கேது என்றால் சித்தர் மோட்சம். அப்போ ஒரு ஞான ரீதியாக நீங்கள் சித்தர் வழிபாடை மேற்கொள்ளும் போது அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். உடம்பை சூடாக்காமல் பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா கொப்பளங்கள், கால் பாதங்களில் எரிச்சல், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரக்கூடும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாத காலங்கள் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், இல்லை உங்கள் நட்சத்திரத்து அன்னைக்கோ இல்லை திதி அன்னைக்கோ நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சம் பால் சேர்த்து, பன்னீர் சேர்த்து, பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பாலாறு செல்வம். உங்களுடைய திருஷ்டி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிரிகள் விலகி உங்களுடைய தேகம் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இந்த மன அழுத்தம் அந்த கேது பகவான் உங்களை ஒரு பிடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் முறையான விஷயங்களை செஞ்சு நீங்கள் உங்களுடைய வம்ச ரீதியான ஒரு பிரச்சனை, இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் விற்கலை, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா 100% இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்.